அண்மை செய்தி. ஆளுநருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாத் இணைப்பில் இருக்கிறார். ஜெகநாத், எதனால ஆளுநருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க? முதற்கட்ட விவரம் என்ன? கர்நாடக மாநில மைசூரில் உள்ள மூரா எனக்கூடிய மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையம் முதல்வர் சித்தராமையா மனைவி பார்வதிக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு 14 வீட்டு மனைகள் ஒதுக்கியது. தன் மனைவிக்கு சொந்தமான 3.16 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியதற்கு பதிலாக இந்த வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சித்தராமையா விளக்கம் அளித்துள்ளார். இன்னும் கையகப்படுத்திய நிலத்தை விட அதிக மதிப்பிலான மனைகள் பார்வதிக்கு ஒதுக்கியதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஹபிராம் என்பவர் சித்தராமையாவிடம் லோக் ஆயுக்தா விசாரணை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என ஆளுநரை சந்தித்து கடந்த சில நாட்கள் முன்பு கோரிக்கை மனு அளித்திருந்தார். தொடர்ந்து மைசூரை சேர்ந்த சிவமேகமயி மற்றும் பிரதீப் குமார் ஆகியோரும் ஆளுநரிடம் புகார் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே ஆளுநர் கடந்த சனிக்கிழமை ஊழல் தடுப்பு சட்டம் 17 பிரிவின் கீழ் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த ஆளுநர் சர்வாத் கொல்லாட் அனுமதி வழங்கியிருந்தார். இதற்கு சித்தராமையா நெருக்கடி ஏற்பட்ட நிலையும் தொடர்ந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக சித்தராமையா தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலை தான் இது ஆளுங்கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு சதி செய்யப்படுவதாகவும் ஆளுங்கட்சியை வேண்டுமென்றே பாஜக சீர்குலைக்கிறது, ஆளுங்கட்சியின் பாஜகவின் கைபொம்மையாக ஆளுநர் செயல்படுகிறார் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கர்நாடகா மாநிலம் முழுவதும் தலைநகர் பெங்களூர் உட்பட மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் காங்கிரஸ் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், துணை முதல்வர் DK சிவகுமார் உட்பட மாநிலம் முழுவதும் அங்கங்கு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். சில பகுதிகளில் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் சில பகுதிகளில் சாலையில் டயர்களை கொளுத்தி ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தி ஆளுநர் அறிவித்த இந்த உத்தரவை திரும்பி பெற வேண்டும், அதே போல் ஆளுநர் திரும்பி செல்ல வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு காங்கிரஸ் கட்சியினர் போராடி வர்றாங்க. ஆளுநருக்கு எதிராக குறிப்பா அவர் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வர்றாரு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத்.